அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. காலையில் சாயந்தரம் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தண்ணியில் இல்லை, தரையில் இருக்கிற. ஆனால் தரையில் இருக்கிறவன் 2 வேளை போய் குளிச்சுட்டு தான் நான் சாமி கும்பிடணுன்ற. அதனால் உனக்கு என்னடா வரும்? தண்ணியிலேயே இருக்கிற தேரை என்னடா கண்டுது அது அப்படின்றார். அதனால் சொல்கிறாரு, காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பெறும் காலமே எழுந்திருந்து கண்கள் 3இல் ஒன்றினால் மூலமே நினைப்பராகில் முத்தி சித்தி உண்டாகுமே. மூலத்தை நினைக்கணும். முக்தி ஓணும் சக்தி ஓணும்னுட்டு உலகம் ஃபுல்லாக மனுஷன் திரியிறானே தவிர வெளியே போய் கண்டதை தேடிக்கின்னு தெரிஞ்சு முக்தியும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. அவனுக்குள்ளே இருக்கிற மூலப்பொருளை நினைக்கணும். அந்த மூலப்பொருள் தான் சிவத்தோடு போய் சேர்க்கணும். சேர்த்தால்தான் 2 பொருள் சேரும்போது தான் முக்திக்கும் மோட்சத்துக்கும் வழி. அதனால் சொல்கிறார் திருமூலர், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாளேன்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்கம் மாயை என்ற மகாவிஷ்ணுவனுடைய மூச்சு இருக்குது. அதை முன்பக்கம் போனால் அந்த அம்பாள் போய் சிவத்தோடு சேர முடியாது. அதனால் மடைமாறின்னு பேர். பின்பக்கமாக எடுத்துன்னு போனோம். அதை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்த்தீங்கன்னா சிவன் கண்ணு தெரியாத காலமெல்லாம் காத்துங்கிறாரு அம்பாளை பார்க்கறதுக்கு. இந்த அம்மா போய் நின்ன உடனே அவருக்கு இந்த சக்தியால் கண்ணு வந்துச்சு. கண்ணு வந்ததால் தனக்குள்ளே தன்னை சேர்த்துக்கினாரு, இணைச்சிக்கினாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த பிரிஞ்சு போயிருந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு காரணமாக இருந்த இந்த பிள்ளையை நடுரோட்டில் விடுவாங்களா, அந்த பிள்ளையை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அந்த தனக்குள்ளே சிவத்தோடும் சக்தியோடும் அந்த ஜீவன் சேரும்போது தான் முக்தி மோட்சம் கிடைக்கும். இதுதாண்டா முக்தி மோட்சத்துக்கு வழி அப்படின்றார். அப்படிப்பட்ட வழியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கூட நம்ம சீரான மொழியில் போல பட்டினத்தார் சொல்கிறார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தற்றெழுந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உங்களுக்கு பாடம் கொடுக்குறேன். அந்த ஒவ்வொரு ஆதாரமும் நீங்கள் அந்த 5 நிமிஷம் அங்கே நின்று போகும்போது ஒவ்வொரு தெய்வ துணையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு தெய்வ துணையும் கிடைக்கும் போது கடைசியில் சகசிராரம் ஏறும்போது அந்த சகசிராரத்தில் நீ போய் இணையும் போது உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்காக முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சியிலேருந்து பின் வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை அடைய முடியாது. அதனால் ஏணிப்படி மாதிரி அது. மூலாதாரம், சோதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிராமம் 7 ஸ்தானங்கள் அது. அந்த 7 ஸ்தானத்துக்கு உன்னுடைய சுவாசமாகப்பட்டது போய் அடங்கணும். 7வது ஸ்தானத்தில் அடங்கணும். அப்படி அடங்கச்சின்னா தான் ஞானம் கிடைக்கும். அதை அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்கணும்னா புலன் அடங்கணும். புலன் அடங்கணும்னா செயல் அடங்கணும். இவ்வளவும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது. ஆனால் இது எல்லாம் அடங்கி போச்சுன்னா வீடு இல்லை, வாசல் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. ஆனால் இதெல்லாம் செய்துக்கின்னு அடக்கி பழகணும். அடக்கி பழகும் போது அது ஒரு நாள் அடங்கிடும் தானாகவே. ஆனால் அடக்கி பழகாமல் ஏதோ இங்கே ஒரு நாள் வரோம், பார்க்குறோம், பேசுகிறோம், போகிறோம், வரோன்றதுனால அது ஞானம் கிடைச்சிடாது உங்களுக்கெல்லாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே இருக்கிற பொருளை தான் தேடி எடுக்கணும். பிறரால் கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கை வச்சா உனக்கு இதாகிடுங்க, நான் கை வச்சா நீ கோடி சொன்னார். இங்கே நான் கை வச்சா யாரும் பிச்சைக்காரனாக தான் போய்க்கிறான், எவனும் பணக்காரனானதே கிடையாது. ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் தான். அதனால் யார் கை வச்சா யாருக்கு உன்னுடைய விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ அதனுடைய படி தான் உன்னுடைய வாழ்வு அமைய போகுது. இதை நான் வச்சு உன்னை காப்பாற்ற போக முடியாது, நான் கை வச்சு உன்னை சாகடிக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த சக்தியும் கிடையாது. அதனால் இதை மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு போய் ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து உங்களுக்குள்ள உங்களையே ஆராயுங்க, உங்களையே நினைங்க. நீங்கள் தான் பிறக்க போகிறீங்க, நீங்கள் தான் சாக போகிறீங்க. ஒவ்வொரு பிறவிலையும் வரப்போது உங்களுடைய உயிர் தான்.
உலகத்தில் இருக்கிறவங்க யார் தொடர்பு இருந்ததுன்னா அடுத்த பிரிவில் தெரிய போதில்லை. தாய் தெரியாது, மனைவி தெரியாது, சகோதரி தெரியாது, தப்பான்னு தெரியாது. அப்போ உங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலையும் தொடரும். அப்படிப்பட்ட தொடர்புடைய உயிரை தொடர்பு கொண்டு அதோட உறவாட கற்றுக்கினீங்கன்னா உங்களுடைய ஆன்மா சாந்தி பெறும். அந்த சாந்திக்காக தான் இந்த ஞானம் தேவை. அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க, அதில் வெற்றி அடையுங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கணும். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. சீடருங்கெல்லாம் வரும்போது நான் இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்களோன்னு நினச்சேன். அவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரிஞ்சு ஐயாவை எந்த அளவுக்கு அவங்க மனசில் வச்சுங்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகளும் அவங்க பேச்சும் அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வும் அவ்வளோ அருமையாக வருது ஐயா. வெளுத்து கட்டுறாங்கன்னு இவங்க மேடை ஏறும்போது பார்த்தா இவங்க என்ன நிஜமாவே நினைச்சா ஐயா, நான் நினைச்சது தான் சொல்றேன். இவங்க போய் என்ன பேசிட்டு போறாங்கன்னு அந்த மரகத கல்லு அந்த வர்ணிக்கிறது நம்மளுக்கு கூட வரல ஐயா. அவங்க உள்ள இருக்கிற வருத்தமும் வேதனையும் அவங்க தெளிச்சு வந்த பாதையும் இத்தனை நாளா நடந்த போராட்டமும் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்த முடிவும் அந்த அளவுக்கு அவங்கள பேச வைக்குது. அவங்க குடும்ப விஷயமா இருந்தா கூட நான் கூட பேசியிருக்கிறேன். என் குடும்பத்தை தான் பற்றி பேசியிருக்கிறேன்னா நம்மளை பற்றி நம்ம போய் பேச மாட்டோம், உண்மையை பேசுவோன்ற மாதிரி. பயிர் வேலையை பற்றி பேசினாங்களா அந்த அம்மா ரொம்ப மேடை ஏறும்போது நான் ரொம்ப இதுவாக தான் பேசினேன். அவ்வளோ அருமையாக பேசினாங்க. இன்னொரு அம்மாவும் பார்த்தேன், வெயிட் பண்ணி பார்த்தாங்க. லாஸ்ட் அந்த மரகத கல் அந்த மனசில் அந்த எவ்வளோ ஏக்கமும் அந்த இதுவும் இருந்தால் அந்த வார்த்தைலாம் வெளியே வரும். நம்மளுக்கெல்லாம் அந்த வார்த்தைலாம் வருமானே தெரியாது ஐயா. உண்மையை நான் சொல்கிறேன். நான் அவ்வளோ அருமையாக அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ தைரியமாக வந்து பேசுறதுன்னா இந்த பாடம் கொடுக்குற தைரியமும் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் தான் ஐயா. அதுதான் ஐயா சொல்கிறதே அதம்மா. எப்பா நீ கடவுளை பார்க்கல, இது யாரும் தெரியல, எதாவது போட்டுமே. உன்னோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, உன் வாழ்நாள்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நீ ஒரு கோழை மாதிரி வந்து செத்து போயிடாத. அப்படி கோழை மாதிரி வந்து செத்து போயிட்டேன்னா உனக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசமே இல்லை. அதுவும் சாப்பிடுது வாழ்றது, ஒரு நாள் செத்து போகிற மாதிரி செத்து போயிடாதரா. சாவறதுன்னு முடிவு வந்தாலும் தைரியமாக நின்று சாகு. பிரகலாதன் என்ன பண்ணுறாங்க, கனி என்ன பண்ணுறாரு, பண்ணாத கொடுமையில அப்பங்காரன் பிள்ளைய தூக்கி மலையிலேருந்து உருட்டுறான், நெருப்பில் தூக்கி போடுறான், யானையை வச்சு மிதிக்க வைக்கிறான். 1000 சோதனை வந்தாலும் தன்னோட நிலை மாறாமல் இருந்தவனால தான் இன்ன வரைக்கும் பிரகலாதனை பற்றி பேசினுக்கிறோம். மாறி இருந்தா அதைத்தான் ஐயா வந்து இங்கே விதைக்கிறாரு. இதுதான் உண்மைன்னு முடிவு பண்ணிடுறதுக்கு நீ நின்று வாழணும்னா உனக்கு அடிப்படையாக உன் முதுகெலும்பு மாதிரி இருக்கிறது என்ன பொருள்னா தைரியம். தைரியம் இல்லைன்னா உனக்கு 1000 நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் நீ வழியிலே குறைச்சிட்டு போடுவ. எவனா ஒருத்தன் மிரட்டுறான், பாக்கெட்டில் பணங்குது, எவனா ஒரு ஏய் குட்றா அப்படின்னா குத்துருவேன், பயந்தா குத்துருவேன். பைபிள்னா ஏய் உன் பாக்கெட்லேருந்து வாங்கிட்டு வைக்கணுவேன். அப்போது எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் யாருக்காவது இருந்தால் இருக்கிறத பறி கொடுக்காம காப்பாற்றிக்கலாம். தைரியம் இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிங்கி அமைச்சிருவான். அப்போது வாழ்க்கை ஒன்று, அந்த வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழணும்னா உனக்கு நிம்மதி கெட்டு போகிறதுக்கும் கெட்டு போகாமல் இருக்கிற காரணம் செல்வமோ சொத்து சுகமோ இல்லை, தைரியம் மட்டும்தான். அந்த தைரியத்தை விட மிகப்பெரிய சொத்து இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அது இருந்ததுன்னா உன்னால் காட்டிலையும் வாழ முடியும், மேட்லேயும் வாழ முடியும், மிருகம்லாம் உனக்கு சுற்றி இருந்தாலும் நீ போய் நிற்ப. எது இருந்தா தைரியம் இருந்தால் மட்டும்தான். அதை தான் ஐயா இங்கே விதைச்சிருக்காரு. அந்த விதை தான் இங்கே பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதுவாக இருக்குது ஐயா. இவங்கெல்லாம் கூட வர முடியுமா, செய்ய முடியுமா, இவ்வளோ தூரம் பேசுவாங்களான்னும் போது அவங்கவுங்க கஷ்டத்தையும் ஐயாவை அவங்க மனசுக்குள்ள எப்படி வச்சிருக்காங்க, எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து வெளியே வருது. ஐயா கிட்ட நீங்க கேட்கும் போது கூட சொன்னாரு, எல்லா பாட்டுக்கும் விளக்கம் நான் கொடுத்துட்றவா, அதை எத்தனை வச்சுட்டு நீ பார்த்துப்ப, நீயே படி, நீயே செய்யு, 1 4 வாட்டி 10 வாட்டி படி, அதில் வர்ற விளக்கத்தை நீ சொல்லு, நான் சொல்றது எத்தனை சொன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த பதிவு ஒன்று போட்டிங்களா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த லாஸ்ட் கட்டத்தில் 1 செகண்ட் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். எல்லாரும் வந்து குரூப்பில் வந்து போட்டாங்க ஐயா. எனக்கு போடவும் தெரியாது, பின்பற்றவும் தெரியாது, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாவும் எப்படி இருக்குமோ தெரியாது. நம்ம போய் ஐயாவை நேரடியாகவே பார்த்துக்கலான்னு நான் எதுவும் போடலை ஐயா. இதை நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இந்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சினிமா பாட்டு
வசனம், கதை வசனம் எதுவாக இருந்தாலும் சினிமாவை பற்றி இந்த சேனலில் எதையுமே போடாதீங்க. பாட்டாக இருக்கட்டும், கருத்தாக இருக்கட்டும், பக்தி பாட்டாக கூட இருக்கட்டும், எதுவுமே போடாதீங்க. ஐயாவை தவிர எதுவுமே போடாதீங்க. காலையிலேருந்து நான் பார்த்தேன், யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதை பற்றி யாருமே சொல்லலை. இது வந்து முழுக்க முழுக்க ஐயாவது மட்டுமே இருக்கணும். நல்ல வசனமாக கூட இருக்கட்டும், நல்ல இதுவாக கூட கருத்தாக கூட இருக்கட்டும். ஆனால் சினிமா இது வந்து இதில் வரக்கூடாது, போடக்கூடாது யாரும். ஐயாவோட இதுவா மட்டும்தான் இருக்கணும். ஒரு அன்னதானம் போடுறாங்க ஐயா, அதை வந்து பாட்டா ஒன்று போடுறாங்க, ஒன்று வசனமா ஒன்று போடுறாங்க, 3 முறை 4 முறை போடுறாங்க. ஒரு வாட்டி போட்டாவே எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இது வந்து மொத்தமே முழுக்க முழுக்க ஐயாவோட சேனலாகவும், ஐயாவோட எது வந்தாலும் ஐயாவோடதா மட்டும்தான் இருக்கணும். கேட்டுங்க சாமி, ஒழுங்கா கேட்டுங்க, அதான் சொல்ல வராங்க. இல்லையா, நான் எதனா தப்பா பேசியிருந்தா கூட என்ன இது பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து நான் இதை சொல்லணும்னு பார்த்தேன், யாருமே இதை பற்றி சொல்லலை. ஆனால் குரூப்பில் மட்டும் ஒரு அம்மா போட்டு, ஒரு அம்மாவை ஒருத்தர் போட்டிருந்தாங்க. இது இன்னும் இது எப்படியா போகுது, இது தனி நபர் தான் போகிற மாதிரி இருக்குது. முதல்ல நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது அந்த குரூப்பு தான் ஐயா பார்ப்பேன். இது ஐயாவோட குரூப் மாதிரியே இல்லையே, இது எங்கேயும் ஒரு பாதையை மாறி போதே அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது யாரையாவது பேசுவாங்கன்னு பார்த்தா யாருமே பேசல ஐயா. சொல்லுங்க. அதான் ஐயா, இப்போ எல்லாருமே பார்க்கும்போது யாரு எப்படி பேசுவாங்க, ஆளை பார்த்தாலாம் எடை போடக்கூடாது. நல்லா இருப்பாங்க, நல்லது பேசுவாங்க அப்படின்றது கிடையாது. ஆளை போட்டு ஐயா சொன்ன மாதிரி ஜாதி, மதம், பணம் இல்லாதவன்றது யாருமே பார்க்கக்கூடாது. ஆத்மா ஒண்டி தான் உண்மைன்னு சொன்ன மாதிரி இந்த இதுவில் இப்போ நடக்கிற இதுவில் அவங்கவுங்க ஆத்மாவை எப்படி பேசுது, அவங்கவுங்க ஆத்மாவில் ஐயாவை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எல்லாமே தெரியுது ஐயா. ஆத்மாவோட கையா.